Hi guys, welcome back to another episode of Discussion Table. So இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனை நான் கூட்டி வந்திருக்கிறேன். எப்படின்னா இவர் வந்து ட்ராவலிங் வீடியோஸ் போட்டாரு அண்ட் ஒரு ஃபீல் ஒரு நிறைய விஷயம் தெரிஞ்சாலுன்றதா. You can introduce yourself. So guys, என் பேர் உமேர் சுஃபியான். நான் ஃபுல் டைம் வந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் மை பேஷன்னு சொன்னால் லைக் ட்ராவலிங் அண்ட் பைக்ஸ் தான் என்னோட பேஷன். ட்ராவலிங் கண்டென்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆஸ் அ க்ளவுட் பேஸ் அப்படின்னு சொன்னால் நான் எனக்கு கண்டென்ட்ஸை போட்டிருந்தேன். நான் ஒரு 50-60 என்ன ஒரு ஓல்டேஜ் ஆகிட்ட என் மெமரிஸை பார்த்துக்கிறதுக்காக வேண்டி தான் நான் வந்து என்னோட வீடியோஸை நான் வந்து அப்லோட் பண்ணேன். பட் அப்போ நீங்கள் வந்து ஒரு சும்மா ஸ்டார்ட் பண்ணது இப்போ ஒரு ஒரு பேஷன் ஏன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணது எனக்காக வேண்டி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா தாய்லாந்து போனீங்க, இந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் ஓகே இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ ஆல்ரெடி என்கிட்ட க்ளவுட்ல என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு போட்டு காட்டிருமே அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபோனில் வச்சுக்கொள்றது சம்டைம்ஸ் எங்களோட டேட்டா டிலீட் ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு க்ளவுட்னு சொல்கிறது வந்து சேஃபான ஒரு இடம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக வேண்டி நான் ஸ்டார்ட் பண்ணது தான் வீடியோஸ் அப்படி நான் எடிட் பண்ணி போடுறது. ஸோ இப்போ இவரோட சோஷியல் மீடியா பேஜ் என்னென்னா உமேர் ட்ராவல்கிராம் ரைட். எஸ், இப்போ நான் மோஸ்ட்லி எல்லா டைம் கேட்குற ஒரு கொஸ்டின் தான் ஒயிட் ட்ராவல் அப்படின்னா இப்போ அவனோட நிஷன் தானே. ஸோ யோர் நிஷ் இஸ் ட்ராவல். நோ ஸோ ஒயிட் ட்ராவல் இட் கிவ்ஸ் மீ பீஸ். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் அதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறேன். எவ்ரி பிளேஸ் ஐ கோ எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் ஆகிக்கட்டும், ஆட்களோட பேசும்போதோ லைக் அங்கே சாப்பிடும்போதோ லைக் யூ சி அ லாட் ஆஃப் opportunities. Opportunities first of all is a peace of mind. எங்கள்கிட்ட வந்து லைக் வென் ஐ கோ நான் வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போனேன்னு சொன்னால் சம்டைம்ஸ் நான் வீட்டுக்கே 1 வீக் மாதிரி காலே பண்ண மாட்டேன். வீட்டிலேருந்து கால் பண்ணி கேட்பாங்க என்ன நினைவு இருக்கான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஐ டோட்டலி ட்ராவலிங் எக்ஸ்ப்ளோரேஷனில் ஃபுல். நான் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து லைக் நாட் லைக் ஒரு ஹோட்டலுக்கு போனோம் ஸ்டே பண்ணோம் நல்ல ஹோட்டலில். நான் வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து பேக் பேக்கிங். ஸோ அந்த பேக் பேக்கிங் நான் வந்து ஃபர்ஸ்ட் சோலோ பேக் பேக்கிங் நான் ஸ்டார்ட் பண்ணதும் வந்து இட் வாஸ் அன் அட்வைஸ். பேக் பேக்கிங் அப்படின்னு லைக் ஜஸ்ட் ஒரு பேக் பேக் அதோட ஸோ அது ஒரு பேக் பேக்கரோட கன்வர்சேஷன்ல தான் எனக்கு வந்து டீடைல்ஸ் எல்லாம் அவ தந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸை தந்தா இந்த பேக் பேக் பண்ணேன்னு சொல்லி. ஸோ நான் பேக் பேக் பண்ண ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து மலேசியா. ஓகே. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி. நான் இப்போ யாரும் என்கிட்ட கேட்டாலும் வந்து பேக் பேக் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பேக் பேக்கிங்கோ நார்மல் ட்ராவலோ பண்ணுறதுக்கு சோலோ ட்ராவல் பண்ணுறதுக்கு ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் மலேசியா இல்லைன்னு சொன்னால் தாய்லாந்து. ஓகே. இப்போ எஜுகேஷன் ட்ராவல் சரியா ரெண்டும் 2 டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் தானே. எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் படிச்சு கொண்டு ஒர்க் பண்ணுறது அதை பேலன்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஓகே, நீங்கள் 2 பேஷனாக 2ம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு ட்ராவலையும் ஃபுல் டைம் பண்ணுறீங்க. என்னன்னு சொன்னால் ஒர்க் தான் எனக்கு வந்து என் பேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள மணியை பம்ப் பண்ணும். ஸோ என் பேஷனை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயமான மற்ற தேவையான சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வந்து ரெடி பண்ணிக்கொள்ளணும். என்ன அந்த டைலாக் வந்துக்குது 8 ஷூ போலீஸ் பண்ணாத ஒரு பன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே, நைஸ். மெயினா வந்து எனக்கு அவங்கள எப்படி தெரியுமா தெரியும், இந்தியாவுக்கு லடாக் டூர் கூட்டி போற வீடியோ ஒன்று பார்த்தேன். ஓகே, அதில் வைத்து பார்த்தா அவனோட ப்ரொஃபைல் சீன்ஸ் அது பொறுத்து எனக்கு தெரியும். ஸோ இந்த கன்செப்ட் எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? வெரி ஃப்ரெஷ். ஆப்வியஸ்லி பைக் ரைடர்ன்றக்குள்ள ஒரு ட்ரீம் வந்து லாங் ரைட் போறது போயிட்டு தானே. அதுலேயும் கோர் என்னடா லடாக் வந்து என்னோட ட்ரீம். ஸோ ஹவு டிட் யூ கம் அப் வித் தட் ஐடியா? என்னன்னு சொன்னால் எனக்கு பைக் பேஷன் பைக்கை பற்றி லைக் என்ன ஃபர்ஸ்ட் நான் இது வரைக்கும் ஒரு இந்தியன் பைக் ஓன் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே அட்வென்ச்சர் சூப்பர் பைக் சூப்பர் நேக்கட் பைக்ஸ் அப்படி தான் எடுக்கணும். இது வரைக்கும் ஓன் பண்ண பைக்ஸ் எல்லாமே அப்படி தான். அண்ட் அப்படி இருக்கிட்ட லடாக்னு சொல்றது வந்து ஒரு அட்வென்ச்சர் டூர். அண்ட் அது வந்து லைக் நிறைய யூடியூபர்ஸை பார்க்கிட்ட நாங்கள் வந்து பார்க்கறது வந்து லடாக் இந்தியா. நாங்கள் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற வந்து இந்தியன் சொல்றது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் லைக் அந்த ஆஷிக் பாட்டியா அப்படி இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் மெயினா இந்தியாவை அழகா காட்டுறது. பட் நீங்க வந்து அழகாவே அடிஷ்னலா ஃபில்டர் போட்டு அது இதெல்லாம் ஒன்றும் காட்ட தேவையில்ல. லடாக் இஸ் நேச்சுரலி ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் லடாக்னு சொல்றது வந்து இட்ஸ் அ ட்ரீம் ரைட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி யங்ஸ்டர். யங்னு இல்லை லைக் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ 2016-15 ஐ திங்க் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வென். ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படியும் போகணும்னு நினைச்சிருந்தேன். பட் பிகாஸ் ஆஃப் மை ஒர்க் அவ்வளோ லாங் எஃபோர்ட் பண்ணவும் இல்லாது, பிளஸ் லாங் லீவ் எடுக்க இல்லாது. ஸோ அந்த ரீசன்னால போகும் ஒரு ட்ரிப் போயிட்டு வரேன் எப்படின்னு 8 days மாதிரி போகும். 8 days போகும். ஸோ நான் வந்து நிறைய சர்ச் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்ரீலங்காலேருந்து யார் லடாக் கூட்டு போகிறாங்க எனக்கு ஐடியா நான் ரெடி பண்ணதுக்கு பிறகு நான் சொன்னேன் லடாக்ல யார் கூட்டு போகிறாங்க, யாருமே இல்லை கூட்டு போகிறது.
ஸோ நான் என்ன செஞ்சேன், இன்ஸ்டாகிராமில் என் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணோன்னே கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 people ஜாயின். என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஏப்ரலில் நாங்கள் போனோம். ஓகே. ஸோ அதில் தான் ஆண்டர்சன், ருஷான், மற்ற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ரிச்சர்ட், ஹிஷாம் வந்திருந்தாரு. எஸ். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு அவன் ஸ்டோரிஸ் போடக்குள்ள தான் மெயினாக வந்துச்சு. அதில் வந்து சிலவங்களுக்கு வந்து லடாக்னா என்னன்னே தெரியும், அப்படி ஆட்கள் வந்து ஜாயின் ஆகினா. ஓகே. சரி இதுதான் பட்ஜெட்டா, சரி போருமா, அந்த போகணும் எங்கே சரி போகணும். ஓகே ஓகே. அப்படி வந்து ஜாயின் பண்ணவங்க 2-3 பேர் இருந்தாங்க. ஸோ டீ குடிக்க ஜெஃப்னா போனோம். ஸோ அப்படி அங்கே போனதுக்கு போகிறோம் லைக் ஐ ஜாயின் நார்மல் அங்குள்ள பெஸ்ட் டீம்ல ஜாயின் பண்ணேன். லைக் லடாக்ல இருக்கிற. ஓகே. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் போறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் நான் போனேன். ஓகே. சோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போனேன், பட் ஐ மேட் ஷூர் நான் பொறுப்பா கூட்டி போறவங்களுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறது. ஓகே ஓகே ஓகே. யூசுவலி ஐ டிராவல் சோலோ. ஓகே. சரியா, சோலோ தான் டிராவல் பண்ணுவேன். பட் நவ என்னைய நம்பி மத்தவங்க வரனால இட்ஸ் a huge responsibility for me. எஸ். இப்போ இன்னொன்று இப்போ ஃபர்ஸ்ட் நீ ரிப்பீட் வந்தீங்க தானே, அதுக்கு பிறகு சரி செட் ஆஃப் பீப்புளை நான் கூட்டி போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா. வாட் மேட் யூ டு டு தட்? அது வந்து இங்க வந்து தான் ஐடியா வரணும் இல்ல, அங்க இருக்கக்கிட்டே we decided. ஓகே. we decided என்னன்னு சொன்னா மீன்ஸ் லைக் உங்க டீம் வந்து இது அப்படியே டீம் சொன்னா அப்ப நான் ஆண்டர்சன், ருஷான் எல்லாம் நான் டிசைட் பண்ணோம் லைக் why don't. so that is your first trip? that is my first trip. ஓகே. அதான் என்ன ஃபர்ஸ்ட் ட்ரிப். நானே லடாக் போனது ஃபர்ஸ்ட் டைம் தான். அப்போ நான் நினைச்சேன் அது வந்து லைக் இல்ல செகண்ட் தேர்ட் ட்ரிப். அதான் என்ன ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் கூட்டிட்டு போனே வந்து பை பர்சனல் கண்டெக்ஸ்ட்ல. பட் அதான் என்ன ஃபர்ஸ்ட் பேட்ச். அங்க இருக்கக்கிட்டே நாங்க டிசைட் பண்ணோம் லைக் people like there was one company, I don't want to tell the company. அவங்க வந்து 1.2 மில்லியனுக்கு கோட் பண்ணிருந்தாங்க. ஓகே. அவங்க 10 days வந்து, பட் அவங்க வந்து பூட்டான் போயிட்டு வரனால பை ரோடே தான். சோ 1.2 மில்லியன் கோட் பண்ணிருந்தாங்க. பட் that is not affordable. சோ அப்ப அவங்களோட எப்படி என்ன வந்து 350 ல தான் ஸ்டார்ட் ஆகும். 350 ல இருந்து and we have two types of bikes இருக்கு. ஓகே. and near future additionally ஒரு பைக் ஒன்னு லான்ச் பண்ண போறோம். that is for pure adventure. BMW நாங்க லான்ச் பண்ண போறோம். like I will let you know. Sure. next year inshallah most probably அந்த லான்ச் பண்ணிடுவோம். ஓகே. நைஸ். அங்க இருக்கக்கிட்டவே நாங்க பிளான் பண்ணோம் இப்படி தான் லைக் these requirements நாங்க செட் பண்ணி இப்படி ஒரு பேக்கேஜை வந்து நாங்க இன்னும் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணோம். லைக் என்னென்ன குறைபாடு இருக்குது, ஓகே, நாங்க என்னென்ன பண்ணா எங்களுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கிறோம். ஸோ த பெஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு சொன்னா எனக்கு லாங்குவேஜ் தெரியும். ஐ கேன் ஸ்பீக் ஆல், ஐ மீன் லைக் ஹிந்தி பேசலாம் எனக்கு, இங்கிலீஷ், தமிழ், சிங்களம், ஆல் 4 லாங்குவேஜ். Hindi means I was raised in different like Pakistan. Raised அதனால தெரியும் எனக்கு. Okay. So Sri Lanka born இல்லையா? இல்ல நான் Sri Lankan born. Sri Lankan amsana by age of 15 தான் நான் Sri Lanka க்கு வந்தேன். Okay அப்படி. So அதுக்கு முத I was living nice. No அது ஒரு நல்ல இது. That's another benefit எனக்கு வந்து international exposure கிடைச்சது. So இப்ப லடாக்ல வந்து என்ன லாங்குவேஜ் மோஸ்ட்லி பேசுறது? லடாக்ல வந்து லடாக்கி தான் பேசுவாங்க. பட் இந்தியால வந்து நீங்க எங்க போனாலும் சவுத் தவிர நீங்க எங்க போனாலும் if you know Hindi you can survive. Okay. Then English இப்போ நான் ட்ராவல் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ்ல வந்து இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியாது. லைக் எங்க போனாலும் யூ கேன் ஃபைண்ட் பாகிஸ்தானி, இந்தியன் பீப்புள் அண்ட் பங்களாதேஷி பீப்புள். லடாக் வந்து பாகிஸ்தானி பீப்புள் வருவாங்க அப்படியா? லடாக் லைக் ஹிந்தின்னு சொல்ற லாங்குவேஜ் வந்து இட்ஸ் வைட்லி ஸ்போக்கன் all over India. If you like for example வந்து நீ பங்களாதேஷி கிட்ட போயிட்டு பங்காளி தான் அவங்க பேசுவாங்க, ஆனா they will also know Hindi. Okay okay. நீங்க பாகிஸ்தான்ல அவங்க உருது பேசுவாங்க. So Urdu I can read and write. So Urdu and Hindi is verbally 70% similar. Okay. And Urdu is more poetic language ன்னு சொல்றேன். So that's how I know. How many languages you know? 4 languages. 4 languages. Nice. Tamil, Sinhala and English, Hindi. Okay. இப்போ நீ வந்து ட்ராவல்கோ எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ட்ராவல்கோ அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அது நான் ஒரு பேட்சா ஒரு பிஸ்னஸா நான் பண்ணுவோம்னு சொல்லி கூட்டிட்டு போகல. ஓகே. ஸோ when I went there அங்க உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்த்தேன். லைக் I saw an opportunity. Okay, this can be done in Sri Lanka. இதை வந்து நாங்கள் சொன்னா affordable price கொடுக்கலாம். ஸோ அங்க வந்து என்ன was ஷார்ட் கமிங்ஸ் அதை தான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தேன். குட் திங்ஸ் நான் மறந்துட்டேன். ஒன்லி த ஷார்ட் கமிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் நீட் டு பி சேஞ்ச்ட், அதை சேஞ்ச் பண்ணா எப்படி பண்ணா கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி பேக்கேஜ்ல இருந்தது வந்து என்ன சொன்னா we go and merge with another batch. So few other people from few other states from India. Okay okay. So அதனால நாங்க நோட் பண்ண விஷயம் என்னன்னு சொன்னா when we were there people were from Hyderabad, Gujarat, from another UP I guess. சரியா? அப்ப அவங்க வந்து எங்களோட மிச்சம் only Gujarat people came and spoke to us. Even when we tried to speak to them they were in their own circle. பேச இல்ல அவரல்ல மிங்கிள் ஆகல. And when you are on an adventure tour like that அப்படிக்கு கிட்ட கட்டாயம் நான் சொல்றேன் வந்து லைக் இருக்கணும், அந்த ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று இருக்கும். ட்ராவல்னு சொல்லிக்கிட்ட ஒரு
ஷேரிங் ஸ்டோரிஸ். இப்போ நாங்க வந்து எப்படி போறோம்னு சொன்னா நாங்க போனோம்னா ஒரு சர்க்கிள் உட்காந்து bonfire போட்டுட்டு we share stories. ஒவ்வொருத்தரை பத்தி நாங்க ஸ்டோரிஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நாங்க வந்து அவங்களோட மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட், மோஸ்ட் ஹாப்பி மூமெண்ட், சேட் மூமெண்ட் அதெல்லாம் நான் கதைக்கிறேன். ஸோ யூ டெல்லிங் தட் டு அ கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் இட்ஸ் a different feeling. Nice. Completely different feeling. So அதை வச்சு தான் நான் வந்து பார்த்தேன் வந்து ஸோ ஐ அப்கிரேடட் எவ்ரிதிங். இந்த டூர்ல வந்து நான் அப்கிரேட் பண்ணேன். லைக் இப்போ உங்களோட டூர் பேக்கேஜ்ல லைக் என்னென்ன மாதிரி சர்வீஸ் நீங்க கொடுக்குறீங்க? லைக் கூட்டி போய்த்து கைட் லைக் எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூடட். அவங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட், விசா, பெர்மிட்ஸ், அக்கமடேஷன், லஞ்ச் அண்ட் டின்னர் வந்து புஃபே. ஓகே. So adula vande like you know for few people who have any concern with halal food and anything that is also provided. Nice. சரியா? And pure best food breakfast in varakita you will have some English breakfast also. Okay. On request adu kadaikum. And pure North Indian angulla breakfast engalukku kadaikum. And dinner is really good. And lunch வந்து on the way நாங்க போகிட்ட ஒரு இடத்துல சாப்பிடுவோம். Backup vehicle on always it will be on எங்கட பின்னுக்கே வரும். And mechanic வந்து will travel with us. And an experienced tour marshal will be leading the team. ஸோ ஒரு பைக் வந்து பின்னுக்கு ஆகிச்சுன்னு சொன்னா the backup vehicle வந்து ஒரு நாளும் அதை வந்து ஓவர்டேக் பண்ணாது. It will be always on the back. So no one will be left behind. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா அங்க வந்து கூகுள் மேப்ஸ் ஒன்றும் ஒர்க் பண்ணாது. at very 1 or 2 places தான் நெட்வொர்க்கும் இருக்கும். அப்படி. ஓகே. அண்ட் நாங்க இங்க இந்த ரோமிங் போட்டு போனாலும் அங்க போய் ரோமிங்கும் ஒர்க் பண்ணாது. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் லைக் யூனோ வித் ஆல் த அண்ட் நிறைய பேர் எப்படி செய்யறேன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களை கேண்டியை கூட்டிட்டு போறேன். கேண்டியை கூட்டிட்டு போயிட்டு நான் உங்களை வந்து கேண்டி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னா ஐ ஷுட் மேக் யூ ஸ்டே நியர் த கேண்டி லேக், கேண்டி சிட்டி, கேண்டி லேக் விளங்கணும். இட்ஸ் அ ஹைலைட்டான ஏரியா. இப்போ உங்களுக்கு மிரிச கூட்டிட்டு போனா பீச் ஃப்ரண்ட்ல தான் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா இட்ஸ் நாட் வர்த் இட். அதே நான் உங்களை வந்து ஒரு 20 kilometers or 50 kilometers வந்து உள்ளுக்கு கூட்டின்னு போயிட்டு இன்சைட் கொஞ்சம் மெயின் ஏரியால இருந்து கொஞ்சம் உள்ளுக்கு கூட்டின்னு போயிட்டு ஐ கேன் கெட் யூ ஃபார் மை பெனிஃபிட் ஐ கேன் கெட் ஃபார் லோவர் பிரைஸ். என்ன அக்கமடேஷன் எனக்கு லோவர் பிரைஸ்ல கிடைக்கும். ஏன்னா ஐனே டிமாண்ட் இல்ல. பட் இன் அவர் டூர்ஸ் யூ வில் பி ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் த மெயின் லொகேஷன். ஹைலைட்டட் பிளேஸ்க்கு சரியா முன்னுக்கே தான் இருக்கும். ஓகே. அப்படினா லைக் இன்னும் நிறைய சர்வீசஸ் ஸ்ரீலங்கா லிக்குது அது மாதிரி. ஸ்ரீலங்காஸ்ல லைக் when I started there were not many. I mean like it was like me who started like you know அந்த பிரைஸ்க்கு லான்ச் பண்ணது வந்து நான் தான். Now there are few people coming up. I'm happy like you know competition cut time varanum for quality product. But saying like compare பண்ணக்கொள்ள your service is always நான் எப்படியும் அப்படி தான் சொல்லுவேன். But more than me you can ask the clients who travel with me. Yes. And clients என்னோட travel பண்ண clients எல்லாம் like you know they are 100% satisfied. இப்ப நான் இன்னொரு tour launch பண்ணனும் they are like ready. They always ask me when is next tour. Okay. When is the next route அப்படின்னு சொல்லி they always ask me. So எத்தனை countries travel பண்ணிக்கிறீங்க? I have all together 9 countries travel பண்ணிருக்கேன். Okay. அதுல வந்து எல்லாமே solo like 8 solo. Okay. The 9th India வந்து it's a first நான் இந்தியா travel பண்ண வந்து சென்னை மட்டும் போயிட்டு வந்தேன். ரெண்டாவது not many people know about it. I was the first Sri Lankan to complete 10,000 kilometers road trip in Sri Lanka. Seriously. நான் வந்து அது 2024ல I did it. நீங்க அது டாக்குமெண்ட்ரி பண்ணீங்களா? அது ஒரு டிஃபரண்டான கவலையான ஸ்டோரி ஒன்று தெரியா. I posted அதுல தான் எனக்கு நிறைய லைக் ரீச் வந்துச்சு in Sri Lanka and India. 10,000 kilometers like what was the route? From southern tip of India, that is Kanyakumari. நீங்க மேப்பை பாத்தீங்கன்னு சொன்னா southern tipன்னு சொல்றது வந்து கன்னியாகுமரி. From Kanyakumari to Kashmir. So that is northern tip. நீங்க சொல்லுங்க India. In India. I thought in Sri Lanka. Okay. Sri Lanka. In India ல வந்து from first Sri Lankan for myself நான் செஞ்சேன். Okay. நிறைய பேர் நீங்க மூவிஸ்ல எல்லாம் பாத்துப்பீங்க. கன்னியாகுமரி டு காஷ்மீர் பாட்டுல தான் மீகுது. ஸோ கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் போயிட்டு காஷ்மீர்ல இருந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்து அப்படியே ராஜஸ்தான், குஜராத், மும்பை, அப்படியே சென்னை வந்து பெங்களூர், சென்னை கம்ப்ளீட் பண்ணி. Okay. So it was around 38 to 40 days tour. I did it on a Mahindra Thar. So there was one of Instagram influencer who came to Sri Lanka. I hosted him. நான் அவனை ஹோஸ்ட் பண்ணேன். So அவன் வந்த டைம் he was like யாருமே ஸ்ரீலங்கால பண்ணல, why don't you do it? So I was like yeah okay ன்னு சொல்லி I started it. So அதுல வந்து you are crossing a lot of states, different states, different food, different culture, different people. Legal issues வராது என்ன மாதிரி இல்லையா? I had proper visas, so no worries. Okay, no worries. Like இப்ப அங்க வந்து ஸ்டேட் வைஸ் cross பண்ணக்குள்ள எல்லாம் அப்படி no issues. No worries. Okay. Just highwayல போயிட்டு இது பண்றீங்க. And one more thing is in the end நாங்க வந்து பெங்களூரை பாஸ் பண்ணதும் it was me who was taking them on a trip. Okay. Because one guy was from
சென்னை, மற்றவர் வந்து பாண்டிச்சேரி, அண்ட் அதர் காய் வாஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். பெங்களூரை தாண்டினதும் த லாங்குவேஜ் தட் கேன் பி யூஸ்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ் இஸ் ஈதர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. ஓகே. ஸோ நான் தான் அவங்கள வந்து ஹோட்டல்ஸுக்கு போய்த்து நெகோஷியேட் பண்ணுறதும், எங்களோட டூர்ஸ் அங்கங்கே கூட்டின்னு போகிறதுக்கு, அங்கங்கே நாங்கள் வந்து ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதுக்கு நெகோஷியேட் பண்ணுறதும் எல்லாமே வந்து யூ ஓன்ட் பிலீவ். ராஜஸ்தானில் ஐ டிட் பேரா சேலிங். ஜீப்புக்கு பின்னுக்கு பேராஷூட்டை கட்டிட்டு பறக்க விடுவான். சரியா? ஆன் அ டெசர்ட். ஓகே. கெஸ் பண்ணுங்க வந்து அந்த எவ்வளோ செஞ்சுப்பேன். லைக் யூஸ்வலி ஐ டிட் மலேசியாவில் வந்து ஒரு 12,000 செஞ்சேன். நான் 12,000 பேரா சேலிங் செஞ்சேன் போட்டில். எல்கேஆர்ல? Yes, 12,000 Kerala boatல they tie it up and we fly on the sea. Okay. இது வந்து டெசர்ட்ல. Okay. So எவ்வளவுக்கு இருக்கு நினைக்கிறீங்க? No idea. ஒரு 15-20. 15 தான். ஆனா 1500 ஸ்ரீலங்கன் rupees 1500. Seriously? நான் நெகோஷியேட் பண்ணி அந்த டூர் அந்த இதை வந்து 1500 செஞ்சேன். இங்க வந்து ஆட்டவுன்ல அங்கனி போனா 1000 மேல வந்து லைக் if you go to a normal restaurant or coffee குடிச்சாலே 1000 வந்துரும். Yes, that's it. And best part is நான் ஃபுல்லா டிராவல் பண்ணி ஒரு இடத்துலயும் நான் என் பாஸ்போர்ட்டை காட்டல. ஒரு இடத்துலயும் வந்து they never doubted me that I am out of okay. I'm not that's in what India. I was going to ask, like have you faced any racism things? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. They never thought that I am from Sri Lanka. Okay. But so, when I went to Mumbai and all, like you know, they were like very happy. Sri Lankan and nice. good support கிடைச்சாங்க. அங்க போயிட்டு தாராவின்னு ஒரு இடத்துக்கு போனேன். You know தாராவி படத்துல கேள்விப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த இடத்த போய்த்து அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி தாராவியோட கேரக்டரை வந்து லைக் தேர் இஸ் அன் ஆக்சுவல் பர்சன். மாரி அண்ணான்னு சொல்லி ஆக்சுவல் பர்சன் இஸ் தேர். ஹி ஆல்வேஸ் வேர் பிளாக் அண்ட் ஹி ஹேஸ் ஆல்வேஸ் ஹி ஹேவ் 2 sons. One guy is into அதே மாதிரி ஸ்டோரி தான். ஸோ ஐ ஆக்சுவலி met him, I sat with him, I spoke to him and he shared his insights. Sri Lanka பத்திலாம் அவருக்கு ஃபுல்லா தெரியும் அந்த டைம் வந்து. எஸ். ஸோ அதையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இப்போ ட்ராவல் வந்து ஃபாரின்ல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்க தானே, ஸ்ரீலங்காவில் வாட் கைண்ட் ஆஃப் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க? தட் மீன்ஸ் லைக் இப்போ பொதுவாக எல்லாரும் போகிறதாங்க கோல், ஈஸ்டர்ன், ட்ரிங்கோ, ஜஃப்னா, அது இல்லாமல் திஸ் இஸ் சம்திங் யூனிக் நான் ஸ்ரீலங்காவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஐ வுட் சே மீன்முறை. ஓகே. மீன்முறை தான் ஃபர்ஸ்ட் நான் போன மீன்முறை. நான் போனேன் வந்து வெரி லாங் டைம் பேக். ஐ திங்க் அரௌண்ட் 8 years ago 9 years ago. அது வந்து ஃபுல்லி டெவலப்ட் இல்லை. ரோட்ஸ் வர் நாட் ப்ராப்பர்லி. நான் 2015 or 16 ஐ கெஸ் அப்போ போனது. ரோட்ஸ் வர் நாட் டெவலப், நாட் வெரி பாப்புலேட்டட் அப்படின்னு சொன்னா நிறைய போற. அப்பதான் இட் வாஸ் கெட்டிங் டிஸ்கவர்ட். அப்ப அந்த ஏரியால ஒரே ஒரு லேண்ட்லைன் தான் இருந்துச்சு. ஓகே. மீன்முறை லைக் வாட் ஸ்பெஷல் தேர்? நாங்க அங்க போயிட்டு லைக் இட்ஸ் லைக் ஓஷன் வியூ பிளேஸா இல்ல? ஓஷன் இல்ல, இட்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி தான். ஓகே. சோ இட்ஸ் மஹியங்கன சைட். Right. மயங்கன சைட். ஸோ அது வந்து இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேர். வி வென்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ். டென்ட் எல்லாம் அடிச்சுட்டு ஐ கேனாட் ஃபர்கெட் த எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னு சொன்னா டென்ட் எல்லாம் அடிச்சுட்டு ஃபுல் ரெடியாக கிட்ட மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிச்சு. நைட் ஃபுல்லாவே நலஞ்சி ஃபாரஸ்ட்ல. எஸ். ஓகே. நைஸ். இப்போ வந்து லைக் யூனோ இஃப் யூ கோ டு மீன்முறை, இப்போ அவங்க வந்து டென்ட்ஸ் அடிக்க விட மாட்டான். பிகாஸ் அங்குள்ள லோக்கல்ஸ் வந்து தே ஹேவ் தேர் ஓன் டென்ட்ஸ் அண்ட் அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஸோ யூ ஹேவ் டு பே தெம் அண்ட் ஸ்டே வித். ஸோ நாங்க போற டைம் எல்லாம் அப்படி இல்லை. ஸோ லாட் ஆஃப் மவுண்டைன் ஹைக்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பண்ணிக்கிறேன். லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மேட் த்ரூ ட்ராவலிங். தட்ஸ் வாட் அதோட பெனிஃபிட். நிறைய கனெக்ஷன்ஸ் பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நக்கல்ஸ் போறேன்னு வைங்க. ஸோ என்ன 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அப்ப ஏன் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வரக்கிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க வரேன்னு சொல்லிங்க, நீங்க வந்து என்ன செய்வீங்க, உங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வருவாங்க. when we do hike for 2-3 days, when it comes to guys, you know, right, சும்மா ஒரு even like handshake-ல we become friends. ஒரு கிரியேட்டர் மீட்டப்ல மீட் பண்ணோம், அவ்வளவுதான். we end up here doing podcast. boys ஒரு handshake-ல they will become good friends. Yes. Right? That's it. Big good friends, good business partners, anything can. இப்போ நானே அப்படிதான் வந்து மாத்தளையிலேருந்து கிளம்புறக்குள்ள பஸ்ல ஏறினேன். பக்கத்துல ஒரு போய் இருந்தார். இப்போ எனக்கு வந்து பஸ் டிக்கெட்டுக்கு 50 ரூபா போதா. ஓகே. அவ்வளோ போயின்னு தான் இருந்தார். அவருக்கு விளங்கிச்சு, அவரு தந்தாரு. அவ்வளோதான். ஒரு 50 rupees தந்தாரு. கிளம்புற காட்டி பேசி வந்து இப்போ ஃபுல் ஃபிட்.
வீக்கெண்ட் செட் ஆகுது அந்த அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதாக வைக்குமே அது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்னொரு இதுதான் இப்போ ஸ்ரீலங்கால வந்து ட்ராவல் கல்ச்சர் வந்து குறைவா இல்லாட்டி எப்படி நீங்க சொல்றீங்க? ட்ராவலிங் ஓவர்சீஸ் ட்ராவல் பண்றது நான் சொல்றேன் வந்து ட்ராவலிங் இஸ் அஃபோர்டபுள். நிறைய பேர் நினைக்கிறே இட்ஸ் நாட் அஃபோர்டபுள்னு சொல்லி. ஓகே, ஈவன் ஐ திங்க் தட்ஸ் எக்ஸ்பென்சிவ் சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைக் யூனோ இட்ஸ் வெரி 150,000க்குள்ளுக்கே உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று போயிடும். நீங்க சொல்ல மாட்டீங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி ஃபுட் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணேன். ஓவரால் ஐ ஸ்பெண்ட் ஒன்லி 100,000 லைக் இன்க்ளூடிங் விசா எவ்ரிதிங். ஓ லைக் வித்வுட் விசா visa வந்து நானே அப்ளை பண்ணிக்கொண்டேன். so it costed me only 7,000 okay if you applying it outside உங்களுக்கு வந்து 15-20,000 எடுப்பாங்க. okay so visa நானே visa ticket அது இல்லாம ticket இல்ல visa ஓட expenses ticket இல்லாம ticket is around 60 or something. okay without tickets like ஒரு 100k பட்ஜெட் உள்ளுக்கு you can go and come. yes அதை விட கம்மியாவும் பண்ணிரலாம். நான் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணேன். I'll tell you நான் hostel so isn't it like அங்க லைஃப் ஸ்டைல் காஸ்ட்லி இல்ல compared to Sri Lanka? it's very affordable. நீங்க சொல்றீங்க food and all very affordable. okay there is a place called Penang. Penang is an island. சரியா? so from Penang to KL it's around 500 something kilometers. அந்த 500 kilometers வந்து it's a big tourist bus, like you know like big tourist bus with very much leg space. நிறைய leg space. இங்க ஸ்ரீலங்கால மாதிரி இல்லாம full you can lay back and sleep and come. அதோட உங்களுக்கு வந்து you can travel from Penang to KL for just 2,000 rupees, Sri Lankan rupees. okay and I stayed in hostels எப்படின்னு சொன்னா like bunk beds. you make friends and lobby onikum. so whenever நாங்க lobbyக்கு வந்து தான் we get introduced to each other. nice. a lot of new people. like for example you are a traveler and I am a traveler. பையனுக்கு வந்து hi how are you, where are you from எல்லாம் பேசிட்டு okay நீ எப்போ வந்த, what are the places you visited, what are the places I visited. sometimes we might have நாளைக்கு ஏதான ஒரு common placeக்கு நாங்க ரெண்டு பேரும் கூடவே போலாம். okay நானும் அதே பிளான் பண்ணிப்பேன், நீங்களும் அதே பிளான் பண்ணிப்பேன். from எங்களோட ஹாஸ்டல்ல இருந்தே we will be going to the same place. so அத மாதிரி you exchange a lot of information. ஸ்ரீலங்காலயும் அந்த ஹாஸ்டல் பேஸ் ஈக்குதுனா எனக்கு தெரிஞ்ச லைக் ட்ரிங்க் ஒன் ஆஃப் மை கிளையண்ட் ட்ரிங்கோ அண்ட் நோரேல அவங்களே வந்து அந்த ஹாஸ்டல் பேஸ் லைக் பங்க் பெட்ஸ் எல்லாம் மீட்பாங்க. பட் ஒன்லி ஃபாரினர்ஸ் தான் நாங்க. ஸோ அதுக்கு எனக்கு காஸ்ட் ஆயிடுச்சு யூனோ per day 2,500 rupees. ஓகே ஸோ 2,000 for because நான் வந்து எப்படின்னு சொன்னா எனக்கு வந்து ஃபோனை என்ன கேஜெட்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு தூங்குறதுக்கு இடம் இருந்தால் போதும். ஸோ இட்ஸ் ப்ராப்பர் பிளாங்கெட்ஸ் ஏசி எல்லாம் தருவாங்க. ஷேர்ட் வாஷ்ரூம் கொஞ்சம் அடிஷ்னலி பே பண்ணால் யூ வில் கெட் அ ப்ரைவேட் வாஷ்ரூம் விற்கிற ஒரு ரூம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். that also can cost around 4,000-5,000 அவ்வளோதான் மேக்ஸ். ஸ்ரீலங்காலே இப்போ நான் என்ன இப்போ நோரலி சிங்கப்பூர் ரூம் 8,000 மினிமம் 8,000 வரும். ஸோ கம்பேர்ட் டு தட் லைக் வெரி ஸோ நான் வந்து what I do is மார்னிங் 8க்கு நான் வெளியாகினேன்னு சொன்னால் till I make plans till 9 o'clock 10 o'clock டின்னர் எடுத்து தான் திருப்பி வருவேன். ஸோ அதுக்கு வந்து ஐ டு நாட் நீட் அ லக்ஸரி ஸோ இப்போ என்ன மைண்டில் வந்து இது இப்போ நான் தனியாக போய்டும் தனியாவோ லைக் வித் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் தானே லைக் நீங்கள் வந்து போகிறதுக்கு முதல்ல லைக் இங்கே போகிறோம் இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா ரிசர்ச் பண்ணிட்டு தான் போகிறீங்க இல்லாட்டி லைக் பெய்த்து யூ ஃபிகர் அவுட் இட்? நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னு சொன்னால் டோன்ட் அப்படின்னு சொன்னால் ஃபுல் பேக் பண்ணுவான்னு சொல்லி நீங்கள் பேக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் ஐட்னரியை ஃபுல் பேக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒன் திங் கோஸ் ராங் one day or one something you get sick என்னன்னு சொன்னா எல்லாம் வந்து ஜம்பிள் ஆயிடும். okay and always have one spare day ஒரு additional one day வெச்சுக்கொள்ள சொல்லி. okay nice. ஒரு one day additionally if you keep என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன பிளான்ல என்ன அப் அண்ட் டவுன் ஆயினாலும் you can recover அந்த பிளான் வந்து ரிகவரி பண்ணிக்கலாம். நைஸ். ஸோ இன்னொரு விஷயம் வண்டிக்கு சரியா அது வந்து வெரி நியூ நெட்வொர்க்கிங் ஹப் நீங்கள் பார்த்துப்பீங்களான்னு தெரியா? நான் வீடியோஸில் பார்த்தேன் நெட்வொர்க்கிங் அப்படின்னு லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட் பண்ணி அதுவும் இவர்கிட்ட தான் லைக் ஹவு டிட் யூ கம் அப் வித் தட் ஐடியா? ஸோ நான் வந்து ஃபிலிப்பீன்ஸ் அண்ட் இந்தியாவில் ட்ராவல் பண்ணும்போது ஐ சா லைக் யூனோ வென் ஐ எம் ட்ராவலிங் எனக்கு ads வரும் அண்ட் லைக் யூனோ திங்ஸ் டு டூ இன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் திங்ஸ் டு டூ இன் மும்பை நாங்கள் வந்து டைப் பண்ணிக்கிட்ட லைக் யூனோ இட் ஷோஸ் அப். ஸோ எல்கோரிதம் தெரியும் தானே ஒருக்கா கேட்டாலே எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் தந்துடும். நெக்ஸ்ட் 4-5 daysக்கு it will keep on giving us the same thing. so அப்படி வரும்போது I saw this concept. okay so when I saw the concept அது வந்து mainly it was related to dating kind of a thing. so I thought இது வந்து Sri Lanka we don't have it. yes. so I was the first
person to launch a networking proper networking event in Sri Lanka. Other networking na first time launch பண்ணும்போது you won't believe me, I had more than 200 to 300 inquiries ready to pay and register. Okay. ஆனா இந்த ஈவெண்ட்ஸ்ல வந்து நாங்க எப்படி அந்த நெட்வொர்க் ஹப் ஈவெண்ட்ஸ்ல எப்படின்னு சொன்னா, if you can pay you can register இல்ல, you have to like you know எங்கட வந்து ஒரு filtration process ஒன்னு இருக்குது. You have to pass that process. அது the reason of filtering the process is அப்பதான் we can merge, we can gather the like minded people. Okay. So நாங்க வந்து like minded people வந்து gather பண்ணனும்னு சொன்னா they automatically gets connected. Okay. Yes, no. So networking பண்ற ஐடியா இருக்கணும். More opportunities, like I'm looking for opportunities. Networking பண்ண like people வந்து games எல்லாம் விளையாடுறது like you நிறைய events மாதிரி handle. Yes, அதை எப்படின்னு சொன்னா we bring the people together. One day they do introduction and then after that we do some ice breaking games and sessions. அதிலே we do these sessions and the ice break பண்ணது. அதுக்கு பிறகு they become friends. Okay. They become friends, they go out for movies, holidays plan பண்ணுவாங்க. அப்படி events நடக்குன்னு சொன்னா like BMICH ல ஏமான ஒரு event நடக்குதா இல்லாட்டி ஒரு musical event நடக்குதா, so அத மாதிரி eventsக்கு வந்து what they do is groupல message போடுறாங்க for every group. நாங்க வந்து எல்லா குரூப்பையும் வந்து separate batch wise வெச்சிக்கிறோம். குரூப்ல போடுவாங்க, ஒருத்தர் போடுவாங்க okay I'm going for this, who is coming, whoever is free they join. Because main விஷயம் என்னன்னு சொன்னா for everyone I am telling you, for every individual networking is net worth. I have no idea. நான் இன்னைக்கு வந்து for example இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் ஒருத்தரை மீட் பண்ணி what kind of business or what kind of blessing he is going to bring. We have no idea. இன்னைக்கு இல்லன்னா maybe after 2 months or 3 months okay this guy maybe he does good videos and everything சொல்லி உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாரு, ஓகே எனக்கு என்ன பிசினஸ்க்கு இப்படி வீடியோ செய்யணும், because he know you. அந்த ஒரு ட்ரஸ்ட்க்கு he would call you rather than going for another company. So அத மாதிரி opportunities நிறைய build ஆகுது. creating networks எங்க போனாலும் like எனக்கு ஒரு அந்த மைண்ட் செட் like எங்க போனாலும் I used to random people கண்டாலும் பேசி ஃப்ரெண்ட் ஆக்கிக்க like at a point இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஆகும். A lot of people are afraid. இத மாதிரி நிறைய introverts are afraid இப்படி ஒரு ஈவென்ட்க்கு வர. even like நான் ஒரு introvert, okay, நான் வந்து பப்ளிக் ஈவென்ட்க்குலாம் போறல, என்னோட இன்ஃப்ளூயன்சர் மீட்டப் பெஞ்ச் தானே லாஸ்ட் மொமெண்ட் காட்டியும் நான் வரது கேட்கல. லைக் இப்போ எனக்கு வந்து எங்களோட சீஸ் கொத்து டீமை மட்டும் தெரியும், அது இன்ஃப்ளூயன்சர்ஸ் பெருசாக தெரியா. அப்போ ஐ வாஸ் போமா வானமான்னு யோசிக்கல, சிண்டிட் இஸ் மை ஃப்ரெண்ட். அப்போ அவர் வாங்கம்மா பேத்து பார்ப்போம், ஓகே பேத்து பார்ப்போம் அப்படின்னு. பட் போனதுக்கு பிறகு ஓகே ஆஃப்டர் தட் லைக் மேட் நியூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் மீட் பண்ணி பேசி அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ லைக் யூ மெட் ஒன்ஸ், இப்போ நெக்ஸ்ட் டைம் இப்போ நான் உங்களுக்கு 2-3 முறை கால் பண்ணி அன்னைக்கு நான் ஒருக்க தான் மீட் பண்ணேன். மல்டிபிள் டைம்ஸ் ஐ கால்ட் யூ அண்ட் ஆஸ்க் ஃபார் லைக் இந்த வீடியோ செய்யணும் அந்த வீடியோ செய்யணும். We were in discussion. இப்போ நாங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் செய்ய போறோம். அது என்ன விஷயம்டா என்ன ப்ளஸ்ண்டா டிஃபரண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறார்கள் எங்களுக்கு மீட் பண்ணி பட்டுதுனா. இப்போ எங்கட வந்து சம்டைம்ஸ் நேவி, ஆர்மி, ஐடி ஃபீல்ட், lawyers, business people, a lot of people, wedding planners ல இருந்து எல்லா tourism செய்றவங்க everyone will be there. No? Nice. From one person at least we will be able to get one lead. Okay. A lot of digital marketing people who are into digital marketing அவங்க வருவாங்க. In every profession it will be. And நான் வந்து network hub வந்து மெயினா வந்து focus பண்றது வந்து pure professional what do you say networking. Okay. So nothing related to dating. Okay. So அப்படி லைக் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் பார்க்கல பட் அந்த வீடியோஸ் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கல லைக் வெரி ஸ்மூத் திங்ஸ். லைக் ஈவன் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஆல்சோ லைக் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணாரு, கிடைக்கல. ஸ்லாட்ஸ் இல்லை. Yes. அது வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து நாங்கள் செய்யும்போது we had around 80 participants. So after still இன்னும் அந்த ஈவெண்ட் நடக்குதா இல்லை? இந்த நடக்குது. என்னன்னு சொன்னா with work okay. With work it's really hard. இப்போ லாஸ்ட் நாங்க வந்து காஃபி எடிஷன் சொல்லி crowd 20க்கு லிமிட் பண்ணி நாங்க காஃபி எடிஷன் செஞ்சோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து லான்ச் பண்றதுக்கு கேக்குறோம் waffle edition சொல்லி. சோ அது வந்து இப்போ ஸ்ரீலங்கால எங்க நடக்குது? கொலம்போல செய்றீங்க? மெயினா கொலம்போ. I am going to launch in Kandy as well. Nice. No, like மெயின் क्वेश्चन என்ன தெரியுமா? உங்களோட எஜுகேஷன் ஃபீல்ட்ல வர்க் பண்றீங்க, ஓகே, you didn't travel, okay, networking hub செய்றீங்க, ஓகே, meanwhile content creation செய்றீங்க.
எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? நீங்க சொல்றீங்க வெரி ஹெக்டிக் ஆகுது எனக்கு லைக் லாஸ்டா இப்போ ஒரு few weeks ago நான் போஸ்டட் a video guys I am going to post இனிமே நான் வந்து விடாம வந்து போஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு 1 வீக்குக்கு ஒரு வீடியோவும் இறங்கல. சரியா? என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்கள மெசேஜ் எங்கடா மெசேஜ் போட்டிருந்தேன் இப்படிதான் தொடர்ந்து வீடியோஸ் போட போறேன்னு சொல்லி ஒரு வீடியோவும் காணல. நெக்ஸ்ட் வீக்ல மறுபடியும் கம்பேக் கொடுக்குறேன். So when I went to India and came I had around 512 like in memory வந்து full 512 GB and phone ல full. So all 38 days 40 days travel பண்ண full backup-உம் அந்த ஃபோன்ல தான் இருந்துச்சு. ஆஃப்டர் கம்மிங் ஹியர் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% 40% போஸ்ட் பண்ணிப்பேன் என்ன சோஷியல் மீடியாவில். ரெஸ்ட் வந்து இங்கே வந்து மூவி மாதிரி எடுத்த லொக்கேஷன் எல்லாமே போஸ்ட் பண்ணணும். பட் வாட் ஹேப்பன் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐஃபோனில் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் கிராஷ் ஆகி ஃபோனே ஃப்ளாஷ் ஆகிற கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது எனக்கு நடக்கும். எல்லாம் போயிடுச்சப்ப ஜீரோ எனக்கு ஸ்ட்ரெஸ்ல ஐ காட் ஃபீவர் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 5-6 டேஸுக்கு எனக்கு ஐ குடன்ட் வேக் அப். ட்ரூ, எனக்கும் அந்த இஷ்யூ வைக்குது. இப்போ ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து எடுப்பேன் சும்மா ரெண்டும் ஃபோட்டோஸ். இப்போ நான் இங்கே மீட் பண்ணதானே நான் ஃபோட்டோ எடுப்பேன் தானே அழிக்க தோணாது வச்சுட்டே இருப்பேன். அது அப்படி லைக் தட் இஸ் மெமரிஸ். நோ மெமரிஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ கடைசியில் எங்களுக்கு தெரியாம அதை போஸ்ட் பண்ணியும் பண்றல போடு பண்றேயும் இல்லை. நீங்க வந்து ப்ளாக் டைப் கண்டென்ட்ஸ் போடுறீங்களா தானே? நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க எனக்கு வந்து பிகாஸ் லைக் மோஸ்ட்லி ஸ்ரீலங்கால ட்ராவல் பேஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு தெரிஞ்ச லைக் சிங்கள கண்டென்ட் தான். தமிழ் ஆடியன்ஸுக்கு பெருசா ஷோமி த வியூ கொஞ்சம் போட்டுட்டு இருந்தார் லைக் ஈவெண்ட் இந்தியா. பட் அதுதான் லைக் ஒரு அதே ஒரு இதை பண்றது குறவுன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க தமிழ்ல பேசி வீடியோஸ் போடு. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். இனிமே பேசி வீடியோஸ் போடுவோம்னு நினைச்சு கொண்டிருக்கேன். ஒரு எடிட்டர் எடுங்க உங்களுக்கு எடிட்டர் அப்போ லேசி. பிகாஸ் லைக் உண்மைக்கு இந்த ஒரு இப்போ கண்டென்ட் கிரியேட்டர் சர்வை பண்ணுறேன்டா நாங்கள் இப்போ எல்லாம் பார்க்குறோம் தானே மேனேஜ்மெண்ட் அப்புறம் எங்களோட கண்டென்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கொண்டு எடிட்டிங்க்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போனால் எடிட்டிங் takes a lot of time. Yes. And அது என்ன விஷயம்னா எடிட்டிங் ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் உண்டு. ஓகே, ஃப்ரெஷ் மைண்டாக இருந்தால் செய்யல எல்லா ஒர்க்கும் தலையில் போட்டுக்கிட்டு இது செய்யலாம். நீங்கள் சொல்லுங்க நான் வந்து 2023 டிசம்பர்ல ஸ்கை டைவிங் பண்ணேன். ஸ்கை டைவிங் வீடியோ ஒன்றும் போடல. இந்த மீக்கிதா இந்த வீடியோ கண்டென்ட்ஸ் வச்சுடிக்கிறாரு போட்டாம நாங்கள் போடுறதுக்கு கண்டென்ட் இல்லாமல் வைக்கிறோம். நான் சொன்ன மலேசியா போயிட்டு நான் வந்து இது செஞ்சேன் என்ன சொல்றதுக்கு பேரா சேலிங் கடல்ல ஃபுல் லைக் யூனோ சீல வந்து நாங்கள் பேரா சேலிங் பண்றேன். அதுவும் நான் போடல. ட்ரோன் வீடியோஸ் போடுறதுக்கு நிறைய இருக்குது. லைக் யூனோ தேர் இஸ் அ வீடியோ ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் on Instagram. It's called, the village is called Tosh. That is the last village of Parvati Valley. அதுக்கு அங்கால ஒரு வில்லேஜ் ஒன்று இல்லை. நீங்க வந்து பப்ஜி விளையாடிக்கிறீங்களா? விளையாடிக்கிறேன். அதுல விக்கெண்டி மேப் பாத்துக்கிறீங்களா? ஸ்னோ மேப். அந்த அளவுக்கு தெரியா? விக்கெண்டி மேப்பே தான். அப்படி ஃபுல்லி ஸ்னோல லைக் யூனோ நீங்க வந்து ஹில் கண்ட்ரிக்கு தானே லைக் ஹில் கண்ட்ரில நாங்க வந்து இப்படி ஒரு லேயர்ல வந்து ஹவுசஸ் இருக்குது. ஸோ அந்த ஹவுசஸ்லேயே மாதிரி இட்ஸ் ஃபுல்லி கவர்ட் இன் ஸ்னோ. ஸோ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் மிக்கிது உங்களுக்கு அந்த கன்செப்ட். யூ ஷுட் போஸ்ட் இட். போடும் எல்லாம் மிக்கிது. ஃப்ரோசன் வாட்டர் ஃபால் இருக்குது காஷ்மீர்ல ஒரு இடமும் நிக்குது. பீப்பிள் கோ டு காஷ்மீர். எனக்கு வந்து இன்னொரு விஷயம் மிக்கின்னு சொல்லி ஐ டு நாட் விசிட் பண்ணி மோஸ்ட் டூரிஸ்டி பிளேஸ் விசிட் பண்ணணும் இல்லை. ஐ வாண்ட் டு விசிட் ஹிடன் ஜெம்ஸ். ஸோ நான் வந்து விசிட் பண்ணேன் ஃப்ரோசன் வாட்டர் ஃபால். விண்டர்ல வந்து அந்த வாட்டர் ஃபால் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடும். இப்போ நான் போற டைம் வந்து இட் வாஸ் ஹாஃப் ஃப்ரோசன். மேல இருந்து வாட்டர் ஃபால் கொட்டுது. நைஸ். ட்ரோன் வந்து விடக்கிட்ட இப்படி கையில் நடுங்குறேன். அங்க வந்து இப்ப ஸ்ரீலங்கால ட்ரோன் ஃப்ளை பண்ணக்குள்ள அந்த பெர்மிஷன்ஸ் எடுக்கணும் வந்து சிசி தான். அங்க அப்படி என்ன இல்லை. ஸ்ரீலங்கால மட்டும் தான் அந்த பிரச்சனை இருக்குது. அப்படியா? மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸ் ஐ ஹேவ் ட்ராவல்ட் எனக்கு வந்து மினி 4 Pro இருக்குது. ஸோ த மினி வெர்ஷன் நான் எடுத்து ஐ ஸ்டேட் இன் மலேசியா பேக் பண்ண ஃபார் 12 days ஐ ஸ்பெண்ட் ஓவரால் இந்த அக்கமடேஷன். ரீசன் என்னன்னு சொன்னா இட் கம்ஸ் அண்டர் 249 grams. ஸோ அதுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் யூ ஹேவ் த அத்தாரிட்டி டு ஃப்ளை. Okay. 250 grams மேல இருக்கிட்ட தான் இட் ஹேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அந்த ரீசன்னால தான் அந்த ட்ரோன்ஸ் வந்து 249 grams-க்கு வருது. ஓகே. பட் டூ விண்டியா இருந்தா டிஸ்அட்வான்டேஜ் நிக்குது, யூ கான்ட் ஃப்ளை. பட் ஃபார் மீ இது வரைக்கும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு ஃபீல் ஆகல. பிகாஸ் ஐ டேக் ரிஸ்க்ஸ். என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, வீடியோ வேணும். ஸோ ஆனால் சம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் ஆதையா அங்கே வந்து போட்டிக்கும் நோ ட்ரோன் ஏரியான்னு சொல்லி. நோ ட்ரோன் ஏரியா, நோ ஃப்ளை ஜோன். அண்ட் ஸோ சில பிளேசஸ் இருக்குது லைக் விட் கம்ஸ் அண்டர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். நீங்கள் 259 இல்லை, உங்களுக்கு 5 grams ட்ரோன் இருந்தாலும் அங்கே விடலாம்.
ட்ரோன்ஸ் வரக்கிட்ட லைக் தேர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ். அதுல வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வர ஏரியாஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட். அண்ட் இன்னொரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் ஏர்போர்ட்ஸ் கிட்ட இருந்தா இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட். நான் வந்து ஐ டுக் அ ரிஸ்க் இன் ராஜஸ்தான்ல ஜெய்சல்மார்னு ஒரு இடம் ஒன்று. இட்ஸ் கால்ட் த கோல்டன் சிட்டி. த சிட்டி, த பில்டிங்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் இன் கோல்ட். ஓகே, சரியா? ஸோ ஃபோர்ட் ஒன்று இருக்குது, இட்ஸ் கோல்டன் சிட்டி. அங்க வந்து ஏர்போர்ட் இஸ் வெரி நியர். அப்ப அங்க இருந்து நான் ட்ரோன் ஃபிளை பண்ண கிட்ட ஏர்போர்ட் இஸ் வெரி நியர் பை, வார்னிங் காட்டிச்சு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லி. இஃப் நான் வந்து ஃபிளை பண்ணேன்னு சொன்னா இட்ஸ் மை ஓன் ரிஸ்க். ஓகே. ஸோ சான்சஸ் என்ன ஆகிக்குன்னு சொன்னா ட்ரோன் கண்ட்ரோல் ஏர்போர்ட் பீப்புள் கேன் டேக் இட். ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல்ல எடுத்துக்கொள்ளும். ஸோ எவ்வளவு தான் ரிமோட்ல நான் வந்து ஆப்ரேட் பண்ணாலும் இட் won't be in my control. அது அப்படியே எங்கேயானு கொண்டு போயிட்டு they will land it in the airport. இல்லைன்னு சொன்னா எங்கேயானு கொண்டு போயிட்டு கிராஷ் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு அப்படி காட்டிச்சு. ஸோ நான் சரி பரவாயில்ல ரிஸ்க் பண்ணி எடுப்போம்னு சொல்லி ஐ ஃப்ளூன்னு சொன்னா நான் வந்து நிறைய ஷாட்ஸ் இருக்க பார்க்கல. ஸ்ட்ரெயிட்லி ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டுட்டு ஃபுல்லாக மேலே கொண்டு போனேன். நான் லைக் 200 மீட்டர்ஸ்க்கு ஃபுல்லாக மேலே கொண்டு போயிட்டு டக்குண்டு தேவையான ஷார்ட்ஸை வெளியே எடுத்துட்டு ஐ லேண்டட், பேக் பண்ணிட்டு பேக்ல போட்டேன். வித்தின் 5 minutes the police came. சீரியஸ்லி? அவங்களுக்கு யார் என்னன்னு விளங்கல. டக்குன்னு அங்கேருந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட எஸ்கேப் ஆயிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் இடம் வந்து ஸோ இப்போ அதெல்லாம் போஸ்ட் பண்ண அவங்களுக்கு லீகல் இஷ்யூஸ் வருமா? இல்லை, அதான் ரான் ஆஃப் கட்ச்னு சொல்றது வந்து கம்ஸ் அண்டர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அங்கே வந்து எங்களுக்கு வந்து ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கல. ஸோ வாட் ஹேப்பன், அங்கே ஃப்ளை பண்ணிட்டு கிட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டாரு. ஏதோ ஹிந்தியில பேசி சமாளிச்சு நான் இங்க இருந்து வந்திக்கிறேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவன் வீடியோஸை டிலீட் பண்ண சொன்னான். ஸோ நான் டிலீட் பண்ணேன்னு சொன்னேன், பட் ஐ டென்ட் டிலீட் இட் பிகாஸ் ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். மெஸ்மரைசிங் பிளேஸ் ரான் ஆஃப் கட்ச்னு சொல்ல வந்து நாட் மெனி இந்தியன்ஸ் would have also visited. நான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லியே போனேன். இட்ஸ் அ வெரி லெஸ் பாப்புலேட்டட் ஏரியா. இட்ஸ் வெரி நியர் டு பாகிஸ்தான் பார்டர் ஆல்சோ. அங்கிருந்து நான் ஜூம் பண்ணி பார்த்தோன்னே லைன் ஆஃப் கண்ட்ரோல் காட்டும் எனக்கு. லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்றது வந்து தட் இஸ் த பார்டர் லைன். ஸோ ரான் ஆஃப் கட்ச் ரெண்டு சைடும் வந்து பியூர் ஒயிட் டெசர்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் காட்டணும்னு சொன்ன வீடியோவை நீங்கள் சொல்லுவீங்க இட்ஸ் ஜஸ்ட் ஸ்னோ ஆன் போத் சைட்ஸ். ஆனால் அது ஸ்னோ இல்லை. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அங்கே வாட்டர் எவாபரேட் ஆகி இட் பிகம்ஸ் த ஆல் சால்ட் இஸ் விசிபிள். ஓகே. ஸோ ரெண்டு சைடும் சால்ட். இட் வாஸ் ஸ்ட்ரெயிட் லைன் ஹபர்ன ரோட் மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன், பட் போத் த சைட் சால்ட் மட்டும். ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட் ரோட் ரெண்டு சைடும். இட்ஸ் கால்ட் ரான் ஆஃப் கட்ச். ஐ திங்க் கட்ச் த மீனிங் வந்து ஐ திங்க் இட்ஸ் சால்ட். ஓகே. ஸோ அந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் எனக்கு ட்ரோன் இஷ்யூஸ் வந்துச்சு பிகாஸ் இட் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ். அப்பார்ட் ஃப்ரம் எனிவேர் எல்ஸ் 249 கிராம்ஸுக்கு எனக்கு எங்கேயுமே இஷ்யூஸ் ஆகும். ஈவன் ஏர்போர்ட்ல வந்து நான் when I was flying to Singapore டிக்ளேர் பண்ண சொன்னாங்க. ஐ டிக்ளேர்ட் இட். அண்ட் பிலிப்பீன்ஸ்ல வந்து நிறைய இடத்துல நான் வந்து ஃப்ளை பண்ணேன் ட்ரோன். எனக்கு எங்கேயுமே வந்து இஷ்யூ இல்லை. ஸ்ரீலங்கால வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஈஸ்ட் அட்டாக்கு பிறகு தான் இஷ்யூஸ் வந்துச்சு. ஐ திங்க் ஸ்ரீலங்கா இட்ஸ் மோர் பொலிட்டிக்கல். நான் நினைக்கிறேன் சொன்னா they want to earn from this drone pilotsக்கு லைசன்ஸ் கொடுத்து அதெல்லாம் இட்ஸ் நாட் a big deal. அதுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்து இது பண்ணல. they want to control that industry. ஓகே. அப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரோன் ஷூட்ஸ் பண்ணுறீங்க தானே. இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த கம்பல்சரி லைசன்ஸ் எடுக்கணும்னு ஒரு கம்பல்சரி ரூல் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் a lot of people will not be able to get a license. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை. Now everyone has a drone. So everyone has most of the people have a drone and அவங்க வந்து அதுலேருந்து ஒரு earning ஒன்று எடுக்க பார்க்குறாங்க. இப்போ நான் வந்து இது வரைக்கும் ட்ரோன்லேருந்து என்ன பர்சனல் இதுக்கு தான் யூஸ் பண்ணேனே தவிர ஐ ஹேவ் never done any shoots. ஒரே ஒருத்தருக்கு நான் ஷூட் ஒன்று செஞ்சு கொடுத்தேன். என் ட்ரோன் வந்து ஸ்ரீலங்கால பறக்கிறதே இல்லை. எடுக்கிறது வந்து when I'm overseas. ஓகே. ட்ராவல் டூல வந்து சோஃபா எத்தனை ட்ரிப்ஸ் பேத்திக்கிறீங்க? 3 tours கூட்டி போயிட்டு ஆல்மோஸ்ட் ஏப்ரலுக்கு இட்ஸ் ஆல்ரெடி ரெடி. இன் ஏப்ரல் வந்து பை டிசம்பர் இட் செல்ஃப் பேட்ச் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஜூனும் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஃபுல். நான் இப்போ தான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டேன் இது பண்ணுறதுக்கு. சரி, எத்தனை பேர் மாதிரி ஒரு பேட்சை கூட்டி போவீங்க? 25. ஓகே. அப்போ annually ஒரு 3 to 4 ட்ரிப்ஸ் போகும். அப்படியே 3 to 4 ட்ரிப்ஸ். என்னன்னு சொன்னா நான் இன்னும் நிறைய டூர்ஸ் லான்ச் பண்றதுக்கு கேக்குறேன். ஓகே. என்ன மாதிரி டூர்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஷிம்லா மணாலி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நான் வந்து ஷிம்லா மணாலியோட அடிஷ்னலி ஸ்பிட்டி வேலின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க. கட்டாயம் சர்ச் பண்ணி பாருங்க எல்லாரும். ஸ்பிட்டி வேலின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய இந்தியன் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட நீங்க வீடியோஸ் பார்த்துப்பீங்க ஸ்பிட்டி வேலின்னு சொல்லி. ஸோ இந்த டூர்ல வந்து ஷிம்லா மணாலி ஸ்பிட்டி வேலி டூர் அது வந்து வின்டர் டூரும் செய்யணும் அண்ட் சம்மர் டூரும் செய்யணும். ஸோ அந்த 2 டூர்ஸையும் வந்து லான்ச் பண்றதுக்கு கேட்கிறேன். பிளஸ் வியட்நாம்
மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்க்கு நான் லான்ச் பண்ணதுக்கு இருக்கிறேன். அண்ட் சம் அதர் tours are lining up. நான் வந்து like these are two finalized one. We are ready to launch. And இன்னும் நிறைய tours இருக்குது and everything is going to be very adventurous and உங்களோட லைஃப் லாங் மெமரியா இருக்கிறதுக்கு ஒரு அப்படி ட்ரிப்ஸ் தான் I am going to organize because நான் வந்து travel crew வந்து ஆப்ரேட் பண்றது not as a travel company. I myself as a traveler. So I know ஒரு travelerக்கு the person who loves traveling அவருக்கு என்ன தேவைன்னு சொல்லி. So that is the biggest advantage who is traveling with me because I give them what I want. Okay. So நான் இந்த டூரை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதும் இஃப் ஐ எம் ட்ராவலிங் இன் அ குரூப் எதை மாதிரி ஒரு குவாலிட்டி நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அதே மாதிரி இந்த ஸ்பிட்டி வேலின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் கோன் பி த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஸ்ரீலங்கா டு லான்ச் அண்ட் இட் இஸ் another beautiful place like Ladakh. It's in Himachal Pradesh. And lovely place. Nice. lovely place. So இப்போ நீ இவ்வளோ சொல்லக்கொள்ள ஒரு common audience பட்ஜெட் எவ்வளோ போகுண்டு ஸ்பிட்டி வேலி பட்ஜெட்டை வந்து I think I will be able to give everyone less than 280 all over. Nice. So it's going to be around 9 to 10 days. So அந்த பிரைஸ்க்கு எனக்கு அத தரையில் so overall ஒரு 3 lakh இருந்துச்சு 300,000 குள்ள எனக்கு அந்த டூர் இந்தியால ஒரு சிம்லா மணாலி இல்லாட்டி ஸ்பிட்டி வேலி லடாக் மாதிரி solid trip ஒன்று அடிச்சிட்டு வரலாம் ஷிம்லா மணாலி ஸ்பிட்டி வேலி all inclusive. ஓகே எல்லாம் ஒரே இல்ல all nice same route. ஓகே லைக் இப்போ நான் டூர்ஸ் கூட்டி போறது எப்படின்னு சொன்னா இந்த லடாக்லயும் வந்து மேப் வந்து எப்படின்னு சொன்னா you don't மேப் வந்து ஒரு சர்க்கிட் லைக் நீங்க வந்து travel பண்ண ரூட்டே மறுபடியும் travel பண்ண மாட்டீங்க அப்படி ஓகே so like you know there was an option to add துர்துக்னு ஒரு வில்லேஜ் வந்து ஆப்ஷன் ஒன்று இருந்துச்சு பட் துர்துக் வில்லேஜுக்கு வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வேணும் ஃபார் ஃபாரினர்ஸ் போறதுக்கு ஆனா பிகாஸ் ஆஃப் சம் ரீசெண்ட் இன்சிடென்ட் லாஸ்ட் 2 years பேக் துர்துக் வில்லேஜுக்கு வந்து they are not giving permits to foreigners. Indians can go சரியா அவங்க பெர்மிஷன் அப்ளை பண்ணி போகலாம் பட் துர்துக் வில்லேஜுக்கு வந்து they cannot go. So I have removed that and அந்த ரூட் எப்படின்னு சொன்னா you go like for example நீங்க வந்து கொலம்போல இந்த மாத்தறைக்கு போயிட்டு மாத்தறையில இருந்து திருப்பி கொலம்போக்கு வர சேம் ரூட் so one day extra same view same அது வந்து ஒரு I see is an unwanted destination. So I can add more places where we can அப்படி சொன்னா ஒரு லொகேஷனுக்கு நான் போகணும்னு சொன்னா அந்த லொகேஷனுக்கு மறுபடியும் நான் போறல so it comes circle. அதே மாதிரி ஷிம்லா மணாலி ஸ்பிட்டி வேலி அதை நான் உங்களுக்கு ஒரு 3 செக் பாயிண்ட்ஸ்ல முடிச்சிட்டேன் பட் இட்ஸ் a very long route. Okay. So அந்தந்த சிட்டிஸ்க்கு போயிட்டு இட்ஸ் கம்ஸ் இன் a circle so you don't ride the same route again. Okay. So my final question இப்போ ட்ராவல் பண்ணிக்கிறாக்கள் இல்லாட்டி ட்ராவல் பண்ணுறதுக்கு லைக் ஐடியா லைக் ஒப்வியஸ்லி லைக் ஃபார் பாய்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு ஐடியா தானே அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் நாட் அட்வைஸ் இல்லை அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆக்கலாம் ஒரு டிப்ஸ் சம்திங் லைக் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்போ அவங்களுக்கு நல்ல ஐக்கியம் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி சொல்லுவீங்க யூஸ்வலி லைக் ஐ have like not one source of income illama I have another source of income. So அந்த source of income வந்து அத வந்து it directly goes to my savings அத நான் வந்து தொடுறதே இல்ல அத யூஸ் பண்றது just for my travels and additionally எனக்கு gadgets சாமான் வாங்கணும்னு சொன்னா I use that money. So இப்போ நீங்க அப்படி போறீங்க தானே அப்ப உங்களோட பர்சனல் லைஃப்க்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் நிக்குது தானே அதை எப்படி கவர் பண்றீங்க பர்சனல் லைஃப் இஸ் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தானே ஓகே ஃபர்ஸ்ட் ஜாப்ல வந்து அதுல வந்து என் வீட்டுக்கு தேவையானது எனக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணிக்கொள்றேன் சொல்றியா ட்ராவலுக்குன்னு சொல்லி நான் வந்து செப்பரேட்டா சேவ் பண்ணிட்டு வரேன் ஸோ அந்த கேஷை வந்து நான் எப்பவுமே என்கிட்ட இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டேன் ஓகே தட் இஸ் சம்திங் ஐ டோன்ட் ஹேவ் எக்ஸ்பென்ஸாவே அது ஒரு பிட்காயின் மாதிரி அது அப்படியே ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கும் அதை ஐ ஒன்லி யூஸ் இட் வைல் பையிங் டிக்கெட்ஸ் ஒரு புக்கிங் டுவர்ட்ஸ் எனிதிங் அங்கே உள்ள எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்கும் தேவைப்பட்ட டைமுக்கு அதை யூஸ் பண்ணேன் அது வந்து அதுக்கு நான் செப்பரேட் அக்கௌண்ட்டும் வச்சுக்கிறேன் அதுலேருந்து யாருக்கும் நான் காசு அனுப்புறதும் இல்லை யாருக்கிட்டேருந்து காசு எடுக்கிறதும் இல்லை ஸோ இட்ஸ் ஒன்லி ஃபார் சோல் பர்பஸ் ஆஃப் ட்ராவல். இன்னொன்று லாஸ்ட் கொஸ்டின் ஓகே ட்ராவல் இஸ் சம்திங் ஸ்கேரி நிறைய ரிஸ்க் இருக்குது லைக் ஒரு ஆபத்து அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கிறான் தானே மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் மீப்பாங்க அவனோட போகிறதுக்கு அவங்களுக்கு வாட் யூ கோஸ் லைக் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்க தானே when it comes to travel obviously அது pros and cons இருக்குது
பட் ஒரு அட்வென்ச்சரா போகல லைக் யூ கேன் டெல் சம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டு ஃபாலோ. எனி கண்ட்ரின்னு சொல்றீங்களா? யா எனி கண்ட்ரி. ஸோ வித்தின் ஸ்ரீலங்கா ஒரு காமனா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டு லைக் யூனோ மெயின்லி இஸ் பேஷன்ஸ். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் பேஷன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து டிசிஷன் எடுக்கிட்ட நாங்கள் வந்து பேனிக் ஆகாமல் வி வில் நாட் டேக் ராங் டிசிஷன்ஸ். பேஷன்ஸ் இஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். காம் மைண்ட். ஏன்னு சொன்னால் பேனிக் ஆகினோம்னு சொன்னால் வி நெவர் டேக் த ரைட் டிசிஷன். ஸோ சோலோ ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னால் ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் ஸ்ரீலங்கா உள்ளுக்கு லைக் யூ கேன் ஈஸிலி சோலோ ட்ராவல். என்னன்னு சொன்னால் யூ நோ த பிளேஸ், யூ நோ த லைன். பட் first try to do a solo travel in countries which is more safe. சொன்ன மாதிரி மலேசியா, தாய்லாந்து. மலேசியா இஸ் வெரி சேஃப் கண்ட்ரி. உங்களுக்கு போயிட்டு வேண்டிய மாதிரி when you go there, when you sit and talk to other fellow travelers, automatically உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து grow ஆகும். ஓகே. ஹாஸ்டல்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணிக்கிட்ட and also like discipline also main no discipline in the sense like எங்கட not only our behavior attitude மட்டும் இல்ல other than that like நான் travel பண்றேன்னா அந்த டைம்ல இருந்து everything discipline எந்த விஷயத்துலயும் discipline is very very important. yeah no like you know when you are traveling solo நீங்க இன்னும் very cautious ஆயிக்கணும். பிகாஸ் இஃப் எனிதிங் ஹேப்பன்ஸ் டு யூ நோ ஒன் இஸ் தேர் டு லுக் ஆஃப்டர் யூ. நீங்கள் வீட்டுக்கு இப்போ நான் போயிட்டு நான் 1 வீக் கால் பண்ணலன்னு சொன்னால் மை அட் ஹோம் என்ன நினைப்பாங்க, இவன் எப்பவுமே இப்படி தான். உண்மைக்குமே நம்ம நடந்துச்சுன்னு சொன்னால் எப்படி எங்கள் வீட்டுக்கு தெரிய வரும்? மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வெரி லேட் நைட் தெரியாத ஆட்களோட போகிறது லைக் யூனோ இஃப் யூ டோன்ட் நோ லைக் யூனோ லைக் வென் எக்ஸ்ப்ளோரிங் பிளேசஸ் ஆல்சோ மேக் ஷூர் யூ டூ அ ஸ்டடி. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாக்குள்ளுக்கு போனால் தேர் ஆர் ஹை சான்சஸ் டு get robbed. அப்படி தெரிஞ்சா ஏன் நீங்க தெரிஞ்சு போறீங்க? yes you can avoid those risk. okay nice. So few countries வந்து நீங்க செலக்ட் பண்ணி if you easy countries நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொன்னா the rest of the things confidence ஆட்டோவா வந்து obviously once in a lifetime சரி ஒரு ஃபாரினுக்கு ஒரு ட்ரிப்பை போகிறது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸை பார்க்காம போயிட்டு வரது ஒரு பெரிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றீங்க. அப்படியே ஒருக்கா போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா யூ வில் சி ஃபார் மீ இன் மை பர்சனல் லைஃப் பர்சனல் பிஸ்னஸுக்கு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அங்க மார்க்கெட்டிங் பண்ற அவங்க வந்து ப்ராடக்ட்டை செல் பண்ற மாதிரி அங்க என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ லைக் யூனோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ஐ டோன்ட் பை இட் இன் ஸ்ரீலங்கா. இருந்து சிங்கப்பூர் மலேசியால இருந்து ஐ கேன் கெட் இட் ஃபார் வெரி சீப் ப்ரைஸ். அங்க போனனால எனக்கு தெரிய வந்துச்சு. ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் தேர். அவங்கள்ட்ட சொன்னோன்னே தே வில் சென்ட் இட் டு மீ. அதே மாதிரி லைக் யூனோ when I'm going to Ladakh எப்பவுமே வந்து Insta 360 ட்ரோன் அது இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவா பை பண்ணிட்டு போறது. பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்க். அங்கே போனோன்னா ஐ கிவ் இட் டு தெம். பிகாஸ் ஃபார் தெம் இந்தியாவை விட நான் கம்மியான ப்ரைஸ் கொடுத்துருவார் இங்கேருந்து. ஓகே. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க போனா தான் யூ வில் கெட் டு நோ. It was nice having chat with you. Okay, so your social media pages எல்லாம் நான் கீழே போடுறேன். And traveling related என்ன மாதிரி doubts in you can contact him obviously no social media side one ketta like he will anytime message பண்ணுவாரு. and இந்த வீடியோல என்ன மாதிரி ஐடியாஸ் சஜஷன்ஸ் என்ன மாதிரி கேட்குச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ணுவேன், இவர் ரிப்ளை பண்ணுவார். ஓகே, ஸோ until then see you with another episode on discussion table. Bye. Thank you guys.